திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தளபதி அவர்கள் சொல்படி நாங்கள் கண்டிப்பாக திருப்பூர் தெற்கு தொகுதியில என்னென்ன அடிப்படை தேவைகள் நாங்கள் தேர்தல் சமயம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ கண்டிப்பாக அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம். திருப்பூர் தெற்கு தொகுதி ஒரு முன்மாதிரியான ஒரு நகராக, தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி நகராக திருப்பூர் தெற்கு தொகுதியை உருவாக்கி காட்டுவேன் என்ற நேரத்தில் தெரிவித்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்து வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் மக்களுக்காகத்தான் இருக்கிறோம். இந்த மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு சாதாரண மனுஷனா, சாதாரண ஆளா இருந்தேன், தளபதி ரசிகராக இருந்தேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கியிருக்கிறாங்க திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள். அவங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். என்னைக்குமே அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு என்றைக்குமே உழைப்பேன். அவங்களுக்காக எந்த நேரத்தில் அவங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாங்க சார், திருப்பூர் நகரம் பாருங்க, தெற்கு தொகுதி எந்த அளவுக்கு ஒரு கிளீனான சிட்டி மாதிரி மாத்தி காட்டுறோம். தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சோனே கிளீனான சிட்டியை மாத்தி காட்டுவோம். கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் டைம் சொன்ன வாக்குறுதி எப்படி கொடுத்தோம் அதே கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். திருப்பூர் ஒரு தூய்மையான நகராக மாற்றுவதுதான் எங்களோட லட்சியமே. பார்த்துருப்பீங்க இந்த 5 வருஷமா எப்படி ஒரு திருப்பூர் ஒரு மோசமான நிலைமைக்கு இருந்ததுன்னு. இனி பாருங்க, ஸ்மார்ட் சிட்டின்ற பேர்ல இதா இருந்தது, இனி எப்படி ஒரு தூய்மையான நகரா மாத்தி காட்டணும்னு பாருங்க. எங்களோட செயல்பாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நன்றி.